ஓட்டை படகு சிறுகதை. முனிவர் ஒருவர் மிகவும் கர்வம் மிக்கவர். அவர் யமுனை நதிக்கரைக்கு வந்தார். அங்கே படகோட்டி ஒருவன் காத்திருந்தான். அவனிடம் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்றார். படகு புறப்பட்டது. எடுத்த எடுப்பிலேயே முனிவர், டேய் படகோட்டி, என்னடா இப்படி மெதுவா படகை செலுத்துற, வேகமா போ என கோபம் கொண்டார். படகோட்டி தன் முழு பலத்தையும் காட்டி படகை தள்ளினான். ஆனாலும் முனிவருக்கு திருப்தி இல்லை. அடே முட்டாள், இன்னும் வேகமா போடா என முனிவர் மேலும் கத்தினார். படகோட்டியால் அதற்கு மேல் படகை தள்ள முடியவில்லை. முனிவர் அவனிடம், படிக்காத உன்னால் என் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லையே என மேலும் கோபம் கொண்டார். அடே, உனக்கு ராமாயணம் தெரியுமாடா? அதில் குகன் எவ்வளவு வேகமா படகோட்டினான் என தெரியுமா? தெரியாது சாமி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போகிறேன் என்றான். ஒழிஞ்சு போ, மகாபாரதமாவது தெரியுமாடா? அதில் அர்ஜுனன் அம்பு வேகமாக பாயுமே, அது மாதிரி சீறிக்கிட்டு ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் இந்த ஏழைக்கு தெரியாது சாமி. கோபப்படாதீங்க சாமி, விரைவா போயிடுறேன் என்றான் படகோட்டி. அடே மடையனே, உனக்கு என்னதான் தெரியும்? உங்கள் ஊரில் யாராவது கிருஷ்ணனை பற்றி கதை சொல்லியாச்சும் கேட்டிருக்கியா? அவன் கையில் உள்ள சக்கரம் மின்னல் வேகத்தில் பறக்குமே, அது மாதிரி படகை ஓட்டு என்றார் முனிவர். கதைக்கெல்லாம் போக நேரமில்லை சாமி என கூறினான். முனிவர் முணங்கினார். திடீரென படகோட்டி கத்தினான். மூடனே, ஏன் இப்படி கத்துகிறாய்? சாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்களே, நீச்சல் தெரியுமா? எதுக்குடா கேட்குற? படகுல ஓட்ட விழுந்துடுச்சு சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணீரில் மூழ்கிடும். எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு நீச்சல் தெரியாமலா இருக்கும்? தப்பிச்சு போயிடுங்க. படகோட்டி தண்ணீரில் குதித்து நீந்த துவங்கிவிட்டான். முனிவர் படகில் தள்ளாட துவங்கிவிட்டார். எல்லாம் தெரிந்தவர் உலகில் இல்லை என்பது நாம் இந்த சிறுகதை மூலம் தெரிந்து கொள்ளும் கருத்து ஆகும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.